வணக்கம். துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். இறைவணக்கத்தை கூறி இந்த வீடியோ தொடங்குவோம். வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபக அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே, நண்பர்களே, இந்த மற்றொரு புதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்று நம்ம பார்க்கவிருப்பது சனி வக்ர பயிற்சி பலன்கள் 2024 அந்த வரிசையில கன்னி ராசி வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது துலாம் ராசி. காலபுருஷனுடைய 7ஆம் வீடு, சனி பகவான் உச்சம் பெறக்கூடிய, சுக்கிர பகவான் மூலத்திரிகோண ஸ்தானம் அடையக்கூடிய, சூரியன் நீச்சம் அடையக்கூடிய ஒரு சிறப்பான வீடு துலாம் வீடு. இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் எப்படி பேச போறோம்னா, இன்னைக்கு துலாம் ராசி அன்பர்களுக்கு என்ன நடக்குது, சனி வக்ர பயிற்சியானது ஜூன் 12 முதல் நவம்பர் 4ஆம் தேதி வரை கும்ப ராசியிலேயே நடைபெறுகிறது. இந்த சனி வக்ர பயிற்சி, அதாவது துலாம் ராசியிலிருந்து 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ ஜென்மஸ்தானத்துல, இது இல்ல நண்பனால இருக்கிற வேலையை விட்டுட்டு புது வேலைக்கு போறேன்னு சொல்லி அந்த வேலையில பிரச்சனை வரலாம். இப்படி இருப்பதை விட்டு பறப்பதை பிடிக்க நினைத்து இழப்பு ஏற்படலாம். துலாம் ராசினியர்களுக்கு தற்சமயம் நாள் நல்லா இருக்கு, நேரம் நல்லா இருக்குன்னு நான் சொன்னதுக்கு பல காரணங்கள் உண்டு. 2024ஆம் ஆண்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்லா தான் இருக்கு. எந்த வகையில? நடக்க முடியாத விஷயங்கள், பல வருஷமா தேங்கி கிடைந்த வழக்குகள், நிலுவையில் இருக்கக்கூடிய கோர்ட்டில் இருக்கக்கூடிய கேசஸ் எல்லாம் ரிசல்ட், ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு ஃபேவரபிளா வரும். மருத்துவ துறையில் படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுற அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ், துலாம் ராசியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் மெடிக்கல் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது கிடைக்கும். இந்த ஸ்ட்ரகிள்னு சொல்லுவாங்க, போராட்டம், எல்லா விஷயத்துக்கும் போராடுறது. வாழ்க்கையில ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் இல்லை, எல்லா விஷயத்துக்கும் போராடுறதுங்கிறது அது ரொம்ப நம்மளை எக்ஸாஸ்ட் பண்ணும். இந்த போராட்டங்கள் எல்லாம் தீர்ந்து சுமூகமா தேங்கி கிடக்கக்கூடிய, நிலுவையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சரியாகும். இதெல்லாத்தோட புத்திரஸ்தானத்துல சனி பகவான் ஆட்சி பெறுகின்ற காலத்தினால இந்த ஆண்டுல, அதாவது ஜூன் 12 முதல் நவம்பர் 4ஆம் தேதி வரை வக்ரம். பொதுவாக இவர் ஆட்சி பெறக்கூடிய அந்த பஞ்சமஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம்ங்கிறதுனால, அந்த ஸ்தானத்தில் ஆட்சி பெறக்கூடிய சனி பகவானால மிகப்பெரிய நன்மைகள் உண்டாகும். புத்திர பாக்கியங்கள் உண்டாகும், புத்திரர்களினால் பாக்கியங்கள் உண்டாகும். பிரிந்து போன அப்பா அம்மா மகன் மகள்கள் ஒன்றாக சேருவது, இது எல்லாத்தோட சனி பகவானுக்குன்னு சில சூட்சம குணங்கள் உண்டு. இதை பத்தி நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். சனி பகவான் அப்படியே பொத்தாம் பொதுவா எல்லாரையும் பனிஷ் பண்றதோ, தண்டனை கொடுக்கறதோ, இல்ல நல்லது பண்றதோ அல்ல. சனி பகவான் கர்மம் மற்றும் லாபஸ்தானத்துக்கு அதிபதியாக வருகிறார். காலபுருஷனுக்கு கர்மஸ்தானம்னா என்னன்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவருக்கு நடக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாத்தையும் சேர்த்துதான் நம்ம கர்மான்னு சொல்றோம். அந்த கர்மா அது ஒரு ராசிக்கு மட்டுமல்ல, 12 ராசிக்கும் கர்ம காரகன் யாருன்னா சனி பகவான். இதுல ஒரு சூட்சமம் ஒளிஞ்சிருக்கு. யார் ஒருவருடைய மனிதருடைய வாழ்க்கையிலும் எந்த ராசிக்காரராக இருந்தாலும், பொதுவாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அவர் ஜனன ஜாதகத்துல நல்ல நிலையில வேலை செய்யக்கூடிய தன்மையை பெறுகிறார். அதுவே கொஞ்சம் ஒதுங்கி கோச்சார ரீதியாக வரும்பொழுது துலாம் ராசிக்காரர்களுக்கு பெரும் சோதனைகளை தருகிறார். சனி பகவான் எனக்கு இந்த ஆண்டு இந்த சனி வக்ர பயிற்சியில் சோதனைகளை தருவாரா, நல்லதை செய்வாரா? இப்படி துலாம் ராசி அன்பர்களுடைய மனசுல எழக்கூடிய கேள்விக்கு சனி பகவான் நல்லதை தான் செய்ய போகிறார். நான் சொன்ன மாதிரி பஞ்சமஸ்தானத்தில் வக்ரம் பெறுவதனால் மிகுந்த நன்மைகள். ஏன்னா ஒரு மனிதன் பிறப்பிலிருந்து இறப்பு வரை எந்த மாதிரியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று குறிப்பு செய்வது எதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த 5ஆம் இடம். அந்த 5ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம் நிலையில் இருக்கும் பொழுது பணம் என்பது, பொருளாதாரம், பணம் வரவு என்பது ரொம்ப அதிகரிக்கும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, வியாபாரம் செய்யல இருக்கணும். அதாவது பிசினஸ்ல
ரியல் எஸ்டேட், அக்ரிகல்ச்சர் சம்பந்தப்பட்ட பிசினஸ், ஃபார்மிங் பிசினஸ், பாலிடிக்ஸ், அது சிறந்த பெருமிகு தலைவர்களாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஆசி பெற்ற சசமகா யோகம் பெற்ற தலைவர்களாக இருந்தால் மட்டுமல்ல, சாதாரண தொண்டனாக இருக்கக்கூடிய சனி பகவானுடைய ஆசீர்வாதத்துல மிகப்பெரிய தலைவராக உருவெடுக்கக்கூடும். காவல்துறை பணியாற்றக்கூடிய துலாம் ராசி அன்பர்கள், வக்கீல்கள், நீதிபதிகள், இவர்களுக்கெல்லாம் ஒரு சேஞ்ச் நடக்க போறிய காலம். சரி, என்னென்னலாம் நடக்கும்? மனசுல ஃபர்ஸ்ட் தைரியம் வரும், பயங்கள்லாம் விட்டு தெளிவான சிந்தனைகளுக்கு உங்களுக்கு வரும். இது எல்லாத்துக்கும் அப்புறமா சனி பகவான் தரக்கூடிய முக்கியமான யோகத்துல நீங்க ஒரு விஷயத்தை எடுத்து செய்யணும்னு நினைச்சா உங்களுக்கான மக்கள் செல்வாக்கு சேரும். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஆயுள் காரகனான சனி பகவான் பஞ்சமஸ்தானத்தில் வக்ரம் பெறுவதனால் சிறு சிறு உடல் உபாதைகளை கண்டிப்பா உடம்புல கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். ஆனாலும் வந்தாலும் கூட அதையெல்லாம் தாண்டி உங்களையே அறியாத, நீங்க நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு மனசுல ஒரு உற்சாகமும் மகிழ்ச்சியும் தைரியமும் வரும் சனி வக்ரகதி பெறுவதனால். பல தடவை சொல்லியிருக்கோம், சனி வக்ரகதி பெறும்போது சுபத்துவம் பெறுவார், அதீத சுபத்துவம் பெறுவார். அப்படிப்பட்ட சுபத்துவ நிலையில் துலாம் ராசியை அவர் பார்க்கும் பொழுது, துலாம் ராசியை அவர் பஞ்சமஸ்தானம் துலாம் ராசியிலிருந்து 5ஆம் இடத்துல அவர் வக்ரகதி பெறும் பொழுது, எப்பவுமே உங்க ஜனன ஜாதகத்துல துலாம் ராசியை அவர் 3, 7, 10 பார்வைகளால் பார்க்கிறார் அப்படின்னா, அதே மாதிரி உங்க ஜனன ஜாதகத்துல சனி பகவான் கொஞ்சம் சுபத்துவ வலிமை பெற்று இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்குவோம். அந்த நிலையில உங்களுடைய தலையெழுத்து மாறப்போகிறது என்று உறுதியாக சொல்ல முடியும். எவ்வளவு கஷ்டம் இருக்கு லைஃப்ல, ஒரு மனுஷனோட வாழ்க்கையில இந்த தடைகள், தாமதங்கள் இதெல்லாம் விலகும். துலாம் ராசி அன்பர்களுக்கு ரொம்ப வருஷமாக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்ஸை கொண்டு வரும். துலாம் ராசி அன்பர்களுக்கு சொல்ல போனா ஆகஸ்ட் 10லேருந்து 20க்குள்ள ஒரு மிகப்பெரிய நற்செய்தி வந்தால் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. எல்லா துலாம் ராசி அன்பர்களுக்கும் அல்ல, குறிப்பிட்ட சில துலாம் ராசி அன்பர்களுக்கு. ஒவ்வொருவருடைய ஜாதகமும் தனித்தனி, ஒரு ஜாதகம் மாதிரி இன்னொரு ஜாதகம் இந்த உலகத்துல இல்லை. நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுடைய தனிப்பட்ட பிறப்பு ஜாதகம் மாதிரி இன்னொரு ஜாதகம் உலகத்துல கிடையாது. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப ஒவ்வொருவருக்கும் இந்த துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வேற வேற மாதிரியான பலன்கள் இருக்கும். அதுல எப்படி இது ஒன்றிணையும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சனி உங்களுடைய பஞ்சமஸ்தானத்துக்கு அதிபதியாக வருவதனாலும், அவர் அங்கே வக்ரகதி பெறுவதனாலும், சனி பகவான் உங்களுக்கு உங்களுடைய ராசியிலே உச்சம் பெறுவதனாலும் சில சிமிலாரிட்டிஸ் இருக்கும். எல்லாமே ஒரே மாதிரி இருக்க வாய்ப்பில்லை. ஆனாலும் ஒட்டு மொத்தத்துல துலாம் ராசி என்பவர்களுக்கு பிரிந்து போன உறவுகள் ஒன்றா மறுபடியும் சேர்றது, பிரிந்து போன நட்பு சண்டையெல்லாம் விலகி மறுபடி ஒன்னா அகாமடேட் ஆகுது, பிரிஞ்சு போன கணவன் மனைவி சேர்றது, அப்பா அம்மாவுடைய பிளெஸிங்ஸ் கிடைக்கிறது, நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சி இருக்கிற வேலையோட அதிகப்படியான வேலை வாய்ப்பெல்லாம் இதெல்லாம் இந்த ஆகஸ்ட் 10லேருந்து 20க்குள்ள நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இது எல்லாத்தோட இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. சனி பகவான் உங்களுடைய 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய, அதாவது 5லேருந்து 3 எது 7ஆம் இடம், அந்த 7ஆம் இடத்தை வக்ரகதி பெற்று பார்க்கிறார். குடும்பத்தில் உள்ள சிக்கல்கள் விலகும், அதாவது தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் விலகும். அதே மாதிரி அவருடைய 7ஆம் பார்வையால உங்களுடைய 11ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய சிம்மராசியை பார்க்கிறார். அவருடைய 10ஆம் பார்வையால உங்களுடைய தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசியை பார்க்கிறார். இந்த 3ஆம் வீடு மேஷம், சிம்மம், விருச்சிகம், உங்களுக்கு அது 7, 11, 2. இந்த 7ஆம் வீட்டை சனி பகவான் பார்வை கொள்ளும் பொழுது, வக்ரகதி பெற்று பார்வை கொள்ளும் பொழுது, குடும்பத்துல கணவன் மனைவியிடையே ரொம்ப ஒரு பரஸ்பரமான அன்புமிக்க நட்புமிக்க சூழ்நிலைகள், பிரிந்து போன உறவெல்லாம் ஒன்றா சேரும். அதுவே 7ஆம் பார்வையாக லாபஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது வருமானம் பல மடங்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தனஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும் போது செலவும் கூடும், ஆனால் சுப செலவாக இருக்கும். ஏன்னா சனி வக்ரகதி பெற்றிருப்பதனால். இந்த மாதிரியான இதுக்குள்ள துலாம் ராசி அன்பர்கள் ஜூன் 12 முதல் நவம்பர் 4ஆம் தேதி வரை பயணிக்க இருக்கிறீர்கள். இந்த பகுதி, இந்த ஆண்டின் இந்த பகுதியானது உங்களுக்கு மிகவும் சிறப்புமிக்க ஒரு
மாதமாக இந்த 4 மாதங்கள் இருக்கும்னா அதுல கொஞ்சம் கூட எல்லளவும் சந்தேகம் இல்லை. மேலும் அது உங்களுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, பரிகாரமாக நீங்க செய்ய வேண்டியது தர்பாரண்யேஸ்வரர், காரைக்காலில் இருக்கக்கூடிய, திருநள்ளாறில் இருக்கக்கூடிய தர்பாரண்யேஸ்வரரை தரிசனம் செய்து கோவிலை விட்டு வெளில வரும்போது உங்களால் முடிஞ்ச அன்னதானமோ, வஸ்திர தானமோ நீங்க குடுத்தீங்கன்னு சொன்னா, உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய அளவுல சேஞ்சஸ நோக்கி பயணிக்கும். தவிர சனீஸ்வர காயத்ரி மந்திரம் என்று சொல்றோம். அந்த காயத்ரி மந்திரத்தை நீங்க தினமும் மினிமம் 21 முறை ஜபம் செய்ய வேண்டும். ஓம் காகத்வஜாய வித்மஹி கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தை 21 முறை தொடர்ந்து நீங்க ஜபம் செய்து வரும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில எண்ணற்ற மாற்றங்கள், நல்ல மாற்றங்கள் நிகழும் என்று கூறி, அடுத்து வரும் காணொளியில் என் அன்புமிக்க துலாம் ராசி நேயர்களே, உங்கள் அத்துணை பேரையும் மறுபடி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.